கலையன்பட்டி குடியில் பயணிக்கும் அனைத்து நல்லுணங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைக்கு நானே சொல்லியிருந்தேன், எப்படி சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம். பாருங்க, மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணுமா? பசிக்கும் போது நல்லா பசிக்கணும். காலையில் நல்லா பசித்த பிறகுதான் நீங்கள் சாப்பிடணும். காலையில் எந்திரிச்ச உடனே டக்கு புக்குன்னு சொல்லி சாட் போட்டு ஓடக்கூடாது. வேலை 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 வேலைன்னு வேலைக்கு போய் அலைஞ்சி சம்பாரிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. உடம்பு நல்லா இருந்தாதான் நீங்கள் நல்லா எல்லாத்தையும் சம்பாரித்து நீங்கள் செலவு பண்ணி நல்லா இருப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா பசிக்கணும். பசித்த போது உணவை நல்லா ரசிக்கணும். எப்படி? நாம் எதையாவது யாரையாவது பார்த்தா, ஆஹா ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி நினச்சி அதை ரசிக்கணும். நல்லா இருக்குதுடா இந்த காரக்குழம்பு ரொம்ப அப்படின்னு சொல்லும்போது நாக்கில் எச்சில் ஊறும். அதையெல்லாம் ரசித்து அப்புறம் அந்த சாப்பாடை போட்டு நல்லா வச்சு ஒரு சின்ன கவளமாக எடுத்து போட்டு இந்த ஒரு கவளத்தை ஒரு 42 தடவை நல்லா மென்று 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 சாப்பாட்டை தண்ணி ஆக்கி அதான் உள்ளே போயிடணும். இப்படி முழுங்குன்னு வைங்க, உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லவே இல்லை. இப்படிதான் நீங்கள் செய்யணும். செய்வீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.